சாமி அது வந்து சிரமம் சாமி எப்படி வருது அம்பளை அட்டாடா அங்க பாரு அட்டாடா புடி தூக்கு தூக்கு யார வடிச்சு மனுஷிய வடிச்சு
காலையை பிடி. கொண்டாடி உனது முன் குறைகளை சொல்லி நின்று கொண்டாடி உனது முன் குறைகளை சொல்லி நின்று அதிகாரி என்று நான் சதமாக உன்னையே நம்பினேன். அதிகாரி என்று நான் சதமாக உன்னையே நம்பினேன். ஐயோ இது உனக்கு நீதி தர்மம் அல்லவா? ஐயோ இது உனக்கு நீதி தர்மம் அல்லவா? உன்மனது கருகலையா இல்லது? ஐயா உன்மனது கருகலையா இல்லது? குழந்தையம்மா எழுந்தோருக்கு குழந்தையம்மா எழுந்தோருக்கு குழந்தை எழுவது உன் கோயிலுக்கு கேட்கலையா? குழந்தை எழுவது உன் கோயிலுக்கு கேட்கலையா? மகிழ்வது மாதாவே வரவில்லையா? ஏனம்மா தாமதம், ஏனம்மா தாமதம்? முட்டை கண்ணழகி கோடார பல்லழகி, கோடார பல்லழகி, கப்பல் வடிவழகி, கப்பல் வடிவழகி, வீரமட்டங்கையம்மா கப்பல் வடிவழகி, கப்பல் வடிவழகி, கூப்பிட்டு தாயே
மடிநாக்கு நலியாதம்மா 1000 துள்ளுக்குட்டி மடிநாக்கு நலியாதம்மா 3000 துள்ளுக்குட்டி மனநாக்கு நலியாதடி 3000 துள்ளுக்குட்டி மனநாக்கு நலியாதடி 1000 துள்ளுக்குட்டி தொண்டாக்குடி நலியாதம்மா 1000 துள்ளுக்குட்டி தொண்டாக்குடி நலியாதம்மா வர வேண்டும் தர வேண்டும் தர வேண்டும் வர வேண்டும் தர வேண்டும் பாடி உன்மனம் இல்லையோ என்னவே பாடி உன்மனம் இல்லையோ என்னவே பாடி உன்மனம் இல்லையோ என்னவே ரெண்டும் தெரியலையோ அது ரெண்டும் கேட்கலையோ ஆண்டு மகிழ்ச்சியோ அகலாகம் சேர்ந்துட்டியோ மாண்டிட்டியோ அகலாகம் சேர்ந்துட்டியோ வேண்டும் வர வேண்டும் நமகம் தர வேண்டும் வர வேண்டும் நமகம் தர வேண்டும் தர வேலையில சத்தியவா இப்படி வரானா கொக்காரத்தை அல்த்ரா குண்டா பட் அல்த்ரா யாரு போனது காட்டு மச்சவேர் முன்னாடி
கோயில் பட்டா என் மங்காள கிரிபதியே ஆயாரே அழைக்கின்றே ஆடியிலே வந்திடம்மா கேளுங்கள் பெரியவர்களே, தாய்மார்களே. ஆமா ஆமா. இப்போது சிவபெருமானுடைய மனைவி பார்வதி உமா பார்வதி கன்னி பெண்ணாக பிறந்து வந்திருக்கிறார். ஆமா. யாரார் மனதில் என்னென்ன குறை இருக்கிறது? கண்டிப்பா. திருமணம் இல்லாதவர்கள், குழந்தை இல்லாதவர்கள், மாணவி மாணவர்கள், படிப்பு இல்லாதவர்கள், கண்டிப்பா எத்தனையோ குடும்பத்துல சண்டை வரலாம். கண்டிப்பா. ஏன்னு கேட்டா சிவபெருமானுடைய மனைவியை கூட்ட செய்வனையே அகன்று போய்விடுமா? ஆமா. அப்பேருக்கு அந்த தெய்வமே இப்ப சவிக்கு வந்திருக்கிறது. ஒரு கல்ல கழுவி அதுக்கு மஞ்சள் திலகமெல்லாம் வைத்து கடவுளை என்று கையெடுத்து கும்பிடுறது பேசாத தெய்வம். கண்டிப்பா பேசக்கூடிய தெய்வம் சபைக்கு வந்திருக்கிறது. கடவுள் எந்த அவதாரத்தில் இருக்கிறாரு சொல்லி யாரும் நம்ம கண்ணால பார்த்தது கிடையாது. கண்டிப்பா குழந்தை வடிவில் இருக்கிறாரோ, பெரியோர் வடிவில் இருக்கிறாரோ, மனித உருவத்தில் தான் கடவுள் இருக்கிறார். அப்படி யார் யார் மனதில் என்னென்ன குறை இருக்கிறாரோ நாங்க செய்யக்கூடிய பாவமெல்லாம் ஒரு பாதத்தில் வைத்து நாங்க கும்பிடுகிறேன். பேர் சொல்லணும் வாத்திடுறோம். அப்படி யார் யார் மனதில் என்னென்ன குறை இருக்கிறதோ எங்க பாவத்தெல்லாம் ஒரு பாதத்தில் வைத்து நாங்க பணிகிறேன். இந்த நேரத்தில் நாங்க எந்த கோவிலுக்கு போனாலும் பேசாத தெய்வத்தை தான் கும்பிட்டு வரோம். ஆனா பேசக்கூடிய தெய்வம் சபைக்கு வந்திருக்கிறது. அனைவர்களும் வந்து கும்பிட்டு போனோம். காசை கொடுத்துதான் கருவத்தை தொலைக்க வேண்டும், பணத்தை கொடுத்துதான் பாவத்தை தொலைக்க வேண்டும் என்று சொல்வார்கள் இல்லையா? பணம் இருந்தாலும் நம்ம கழுத்தில் போக்கலாம், இல்லாவிட்டாலும் நீங்க கும்பிட்டு அந்த திருநீரை வச்சுட்டு போலாம். கோயில் நிர்வாகிகளை எந்த கோயில் நிர்வாகிங்க தான் அந்த கோசு போடணும். கண்டிப்பா இல்லாவிட்டா யாராவது நல்ல பொம்பளைங்க இருந்தால் அந்த அம்மாளுக்கு கன்னி அம்மாளுக்கு போச்சு போடலாம். நாம ஐயா போய் தண்ணி ஊத்திக்கல நம்ம மூஞ்சி வாய் கழுவுனால யாரும் நினைக்க கூடாது. சாமி மனுஷன் சுத்தமா இருந்தால் கடவுளை எப்படினாலும் கும்பிடலாம். கண்டிப்பா தண்ணி ஊத்திக்கணும் தான் அவசியம் கிடையாது. நாம போய் எப்படி அந்த சபையில் நிச்சயம் கும்பிடுறதுன்னு சொன்னா யாரும் கும்பிட முடியாது. இல்ல நாடை கொட்டுறவங்க வந்து அந்த அம்மாவை தொட்டு கும்பிட முடியாது. அப்படி இல்லைன்னா நாங்க தான் கும்பிடணும், பூசை போடணும். யாராவது தைரியம் இருக்கிறவங்க அந்த அம்மாவுக்கு பார்த்து பூசை போடலாம், எல்லாரும் வந்து போடலாம். அது உங்க எல்லாரும் சங்கடமா நினைக்க எல்லாம் போடுங்க, கும்பிட்டு போலாம். சாமியா அந்த பேர சந்தில் இருக்கிற பூஜை யாரும் பாருங்கப்பா. அம்மா தான் இதே நேரம் கன்னியம்மாளுக்கு பூசை போடுகிற நேரம் இடங்கண்டு பொருள் அளிக்க வேண்டும். சின்ன முத்து அம்மையார் பணம் அளித்திருக்கிறார். செத்து சிவம்பதி 4 மதி கேதுவாகி அடைந்திருக்கக்கூடிய சஞ்சவன் ஐயர் மேல கொடுக்க சஞ்சவன் ஐயாரும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலும் மேல
மென்மேலாக வளர முடிய ஆண்டவனை வேண்டுகிறேன். அது அம்மையார் பணமளித்திருக்கிறார். செத்து சுமதி 4வது கேள்வி அடைந்திருக்கக்கூடிய கணவர் பெருமாள் கவுண்டர் மேல கொடுக்க பெருமாள் கவுண்டரும் அவருக்கு பக்கத்துறையாக இருக்க வேண்டும். எந்த ஒரு நோய்க்கு வராமல் ஆண்டவனை வேண்டுகிறேன். சுபோதியம் இதே நேரம் புவனேஸ்வரி அம்மையார் பணமளித்திருக்கிறார் இல்லையா? இதோ நம்ம தாய் வீட்டிலே பிறந்து வாழ்ந்தது சில காலம். ஆனால் மாமனார் வீட்டுல வாழ்றது முழுக்காலம். முக்காலம் நாம அங்கதான் வாழணும். அப்பேருக்கு அந்த தெய்வமே நம்மளை விட்டு போய்விட்டது என்று சொல்லி எல்லா பேரும் மாமனார் பேரு கோவிந்த கவுண்டர் மாமனாரு நம்முடைய படியேறி வந்து வாழ வைத்த தெய்வமே போய்விட்டது என்று சொல்லி பணமளித்திருக்கிறார். செத்து சுமதி 4வது கேள்வி அடைந்திருக்கக்கூடிய கோவிந்த கவுண்டர் மேல கொடுக்க கோவிந்த கவுண்டரம் புவனேஸ்வரி உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அந்த அம்மையார் செய்யக்கூடிய தொழிலை மென்மேலாக வளர முடிய ஆண்டவனை வேண்டுகிறேன். சுபோதியம் இது நேரம் இல்லையா? செவத்த அம்மையார் சுபோதியம் இது நேரம் நம் முன்னாள் மேனேஜ் குப்பசாமி மனைவி சஞ்சீவி அம்மையார் பணமளித்திருக்கிறார் இல்லையா? ஒரு தாய் அங்கத்துல அண்ணன் தம்பிகள் 3 பேர் 4 பேர் பிறந்து கூடி பொழிச்சா கோடான கோடி புண்ணியமா. ஒரு தாய் வயிற்றிலே அண்ணன் தம்பிகள் பிறந்து ஒரு நாளாவது சண்டை போடாமல் கூடி பொழிச்சா கோடான கோடி புண்ணியம் வருமா? அதே போல நாங்களும் ஒரு தாய் அங்கத்திலே பிறந்தோம் இல்லையா? அண்ணாவாகிய சஞ்சுவன் தங்கை சஞ்சு இல்லையா? நம்மளை விட்டு நம்ம அண்ணன் போய் விட்டாரு அப்படி என்று சொல்லி அம்மா பணமளித்திருக்கிறார். அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அந்த அம்மையாருக்கு எந்த ஒரு நோய் புண்ணி வராமல் ஆண்டவனை வேண்டுகிறோம். இல்ல அவரு சுபோதியம் இதே நேரம் இல்லையா? மும்மூர்த்தி வேந்தர் போலவே வாழ்ந்து வரக்கூடியவர்கள் மும்மூர்த்தி தேவர்கள். அதே போல வாழக்கூடியவர்கள் சின்ராஜ் ஐயாறு 1 பெருமாள் 2 அங்கமுத்து மூவர்களும் மும்மூர்த்தி போலவே வாழ்ந்து ஒரு தாய் அங்கத்தில் பிறந்து நாங்க சண்டை போடாமல் பாண்டவர்கள் எப்படி வாழ்ந்து வந்தார்களோ அதே போல நம்ம ஒற்றுமையாக வாழ்ந்ததே உண்டானால் அண்ணன் தம்பிகள் கூடி பொழிச்சா கோடான கோடி புண்ணியம் என்று சொல்லுவார்கள் இல்லையா? அதே போலவே நம்மளை பிறப்பிச்சு கடவுள் போய்விட்டாரு அப்படி என்று சொல்லி பணமளித்திருக்கிறார்கள். அப்படியா?
நம்ம தந்தையே நம்மளை விட்டு போய் விட்டாரு, திருப்பி இன்றோடு நம்ம பேச போறோமா, அவர் முகத்தை பார்க்க போறோமா, அவர் கண்ணால நம்ம பார்க்க போறோமா, இதோட கடைசியாக நம்ம சொர்க்கப்பதி சேர்த்த வேண்டும் என்று சொல்லி மூவர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள். அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் செய்யக்கூடிய தொழிலும் மென்மேலாக வளர முடியாத ஆண்டவனை வேண்டுகிறேன். அதே பெருமாள் பணம் அளித்திருக்கிற பெருமாள் ஒன்று பெருமாள், லட்சுமி, திருப்பதி, முத்து 4 பேர்களும் பணம் அளித்திருக்கிறார்கள் இல்லையா? இதே நேரம் கன்னி அம்மாளுக்கு போசி சிறப்பாக நடத்தக்கூடிய நேரத்தை பார்த்து இடகண்டு பொருள் அளித்திருக்கிறார்கள் இல்லையா? அதாவது செத்து சோமதி 4 கேதவைக்கு அணிந்திருக்கக்கூடிய சஞ்சீவ் கவண்டர் கொடுக்க சஞ்சீவ் ஐயாரும் அவர் உள்ளத்திலும் இல்லத்திலும் குடியாக இருந்து அவர் எந்த முகம் போனாலும் தங்க முகமாவே இருக்க வேண்டும், நம்ம கடவுளை போல நினைக்க வேண்டும் என்று பணம் அளித்திருக்கிறார். அவருக்கு பக்கத்துணையாக இருந்து எந்த ஒரு நோய்க்குனி வராமல் ஆண்டவனை வேண்டுகிறோம். எல்லாரும் வந்து ஒரே மட்டும் கும்பிட்டு பாங்கம்மா. சாமி சாயமேல